நேயர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் அண்ணன் போராடலாம் புடனி அடி வாங்குறாரு. வச்சு செய்யறாங்க, சமூக வலைத்தளத்துல போட்டு பொழக்கிறாங்க. உள்ளூர்ல தான் இப்படி தாட்சணை பார்க்காம அடிச்சு சம்பவம் பண்றாங்கன்னா, வெளியூருக்காரங்களும் அடிச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நேத்து சம்பவம் பண்ணது யார் அப்படின்னா, கேரள திரைத்துறையை சேர்ந்த சினிமா நடிகர்கள், ஹீரோஸ், ஹீரோயின், அங்க இருக்கிற டைரக்டர்னு அத்தனை பேர் சேர்ந்து சம்பவம் பண்ணிவிட்டாங்க. மொத்தமா விஜயை வச்சு செஞ்சிட்டாங்க. விஜய சிரிப்பு முதல்வரா மாத்திட்டாங்க. இந்த சிரிப்பு போலீஸ் இருக்காருல்ல, அது மாதிரி சிரிப்பு முதல்வரா மாத்தி விட்டாங்க. ஏற்கனவே பவர் ஸ்டார் பவன் கல்யாணே நம்மளை போட்டு பொழந்தாரு. இப்ப வர இது நடந்து போச்சு. என்ன நடக்குது தோழர்களே? கேரளாவில் விசிட்டர் என்கிற ஒரு படத்துடைய ப்ரமோஷன். இந்த விசிட்டர் படத்துடைய ப்ரமோஷன் மேடையில அந்த படத்துல நடிச்சவங்க, இயக்குனவங்க, வேலை பார்த்தவங்க எல்லாரும் பெரும் திரளா திறந்திருக்காங்க. அந்த மேடையில இருந்து பேசினவங்க போற போக்குல லெப்ட்ல டீல் பண்ணிருக்காங்க நம்ம அண்ணன் விஜய். அந்த படத்துடைய கதாநாயகனா இருக்கக்கூடிய தியான் சீனிவாசன் அவர் என்ன பண்ணிட்டாரு, மேடையில போய் நின்று, எப்பவுமே தியான் சீனிவாசனை மக்கள் கொண்டாடுவாங்களாம் கேரளால. ஏன் அப்படின்னா, நகைச்சுவை கலந்த பேச்சா அவருடைய பேச்சு இருக்கும், சட்டையர் இருக்கும். அதாவது கேலி செஞ்சு பேசக்கூடிய நகைச்சுவை பேரு சட்டையர்னு பேரு. நல்லா நறுக்கு நறுக்குன்னு ஊசி ஏத்துற மாதிரி கேலி பண்ணணும். அதுலயே இவங்களுக்கு எதிராக நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு எதிரான விமர்சனமும் இருக்கும். அதனால சிரிச்சுக்கிட்டே விமர்சனத்தை குத்தி பேசுறதுக்கு பேரு சட்டையர்னு பேரு. இந்த சட்டையர் மாதிரியான அவருடைய பேச்சு இருக்குமா. அப்படிதான் எல்லாரும் பயங்கரமா ரசிப்பாங்களாம் தியான் சீனிவாசனுடைய பேச்ச. நேத்து விசிட்டர் படத்துடைய ப்ரமோஷன் விழால பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுதான் இந்தியா முழுதும் பயங்கரமான வைரல் வீடியோவா மாறி இருக்கு. இந்த தியான் சீனிவாசன் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, நானு என் ஃப்ரெண்ட் அஜய் வர்கீஸ் கிட்ட போனேன், நானும் முதலமைச்சர் ஆகணும், அடுத்த 15 வருஷத்துல நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அப்ப அஜய் வர்கீஸ் என்ன சொன்னாருன்னா, யோ முதல்ல மக்களுக்கு நல்லது செய்ய, மக்களுக்காக பாடுபடு, மக்களுக்கு நல்லது செஞ்சு சேவை செஞ்சு மக்கள் சேவை மூலமாக மக்கள் மனசுல இடம் முடி, அதுக்கப்புறம் அரசியல்னா நீ முதலமைச்சர் ஆயிடலான்னு சொன்னாரு. இதுலயே உள்குத்து இருக்கு. இதுவே சாட்டையடிதான். மக்களுக்கு சேவை செய்யாம, மக்களை குறித்த எந்த புரிதலும் இல்லாம, மக்கள் அரசியல் குறித்து தெளிவு இல்லாம கட்சியை ஆரம்பிச்சு பொய் பரப்புரை பிரச்சாரத்தின் மூலமாக, தன்னுடைய திரைப்பட புகழின் மூலமாக ஒரு மிகப்பெரிய உள்ளடி வேலையை செய்து இன்னைக்கு விஜய் ஜெயிச்சார். நம்ம பார்த்தோம். பூரா பரப்புரை தான். குழந்தைங்க வரையும் பயன்படுத்தி உள்ளடி வேலை செஞ்சு ஜெயிச்சிட்டாரு. இவர் மக்களுக்கு என்ன செஞ்சாரு? மக்களுக்கான போராட்டத்துல எப்ப இறங்கினாரு? களத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இவருடைய கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏக்களுடைய பேரா தெரியுமா? இல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பேர் தெரியுமா? தெரியாது. அண்ணன் இந்த குருவி உட்கார பனமழை விழுந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு. பனமழை எப்படி விழுந்துச்சு, குருவி தட்டிட்டுச்சுப்பா அப்படின்னு வாங்கலாம். அது போலதான் அண்ணனுடைய வெற்றியும். ஃப்ளூக்ல ஜெயிச்சவர் எடப்பாடி மாதிரி, ஃப்ளூக்ல ஜெயிச்சு மேல வந்தவர். மக்கள் பயங்கரமா ஓட்டு போட்டாங்க. அப்படி இல்லைங்க, நீ நல்லது செஞ்சு மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து மக்களை ஒழுங்குபடுத்தி நீங்க ஒரு தலைவராகி நீங்க தேர்தல் நின்று மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா இது ஜனநாயகம்னு சொல்லலாம். இது எப்படி ஜனநாயகத்துல வரும்? இது ஏமாத்து வேலையில வரும். அதுதான் அவரும் சொல்றாரு. 15 வருஷம் அஜய் வர்கீஸ் என்ன சொன்னாரா, 15 வருஷம் மக்களுக்காக வேலைப்பாரு, மக்கள் மனசுல இடம் முடி, அதுக்கப்புறம் நல்லது செஞ்சு அரசியல் செஞ்சு சேவை செஞ்சு மக்கள் மனசுல இடம் முடிச்சு ஆட்சிக்கு வா. இதுவே முதல் அடி நம்ம அண்ணனுக்கு. அடுத்த ஒண்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, இதுதான் ஹைலைட்டே. நவ்யா நாயர் எனக்கு ஒரு கிரஷ். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட என் லவ் எல்லாம் சொன்னேன். ஆனா அவர் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை வச்சிருக்கிறாரு. இப்போ நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, 15 வருஷம் கழிச்சு. நவ்யா நாயர் என்னுடைய முதலமைச்சர் பதவி இருக்கிற விழாவுக்கு பட்டு சேலை கட்டிட்டு முன்வரிசையில உட்கார்ந்து கைதட்டி பாராட்டி கண்ணீர் சிந்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. பாருங்க. എന്നോട് പറഞ്ഞു, വിജയ് തമിഴ്നാടൻ വിജയ് CM ആയപ്പോ ഞാൻ തീരുമാനിച്ചെടുത്ത് 15 വർഷത്തേക്ക് CM ആവാന്നുള്ള തീരുമാനം എടുത്തിരിക്കുകയാണ്. എന്നെ അജു വിളിച്ചു പറഞ്ഞു, നീ ആദ്യം CM ആവണ്ട, അതിനു മുന്നേ ഇതൊക്കെ പറഞ്ഞതല്ലേ, നീ CM ആവണ്ട, അതിനു മുന്നേ അതിന് ഒരു ബേബി സ്റ്റെപ്പ് എന്ന രീതിയിൽ ആദ്യം അമ്മയുടെ പ്രസിഡന്റ് ആവാം. ഏത് അമ്മയുടെ പ്രസിഡന്റ് ആയതിനു ശേഷം നമുക്ക് 15 വർഷത്തിനുള്ളിൽ നമ്മൾ ചാരിറ്റി ഒക്കെ ചെയ്യണം
ആൾക്കാരെ പറ്റിക്കാൻ കണ്ണിൽ പൊടിയിടാൻ കരുത്തിയൊക്കെ ചെയ്ത് വിജയ് ചെയ്ത് പോയി. എന്നിട്ട് നമുക്ക് പതിയെ 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 இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அக்கா திரிசா இருக்காங்க பாருங்க, அவங்க முதல் வரிசையில வந்து உட்கார்ந்து பயங்கரமா கை காட்டி அப்படியே அழுது விஜய் பதவி இருக்கும்போது அப்படியே சமாளிச்சு இதெல்லாம் பார்த்தோம். இது பயங்கரமா விமர்சனமாச்சு, பயங்கரமா கொண்டாடவும் பட்டுச்சு இந்த வீடியோ. அதை பார்த்துட்டு தான் இவர் சொல்றாரு, நவ்யா நாயர் நீ வந்து முத வரிசையில உட்கார்ந்து கை காட்டி என்னை பாராட்டி என்னை வந்து கண்ணீரோட நீ வந்து இது பண்ண உட்கார்ந்துருக்கணும் முத வரிசையிலன்றார். இது டிப்பிக்கலா விஜயும் திரிசாவும் போட்டு பொழக்கிறாங்க திரைத்துறையினர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நவ்யா நாயர் மேடைக்கு வர்றாங்க. தியான் சீனிவாசன் சொல்லிட்டாரு. தியான் சீனிவாசன் என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா வந்து முன் வரிசையில உட்கார சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் வந்துருவேன். முன் வரிசையில நல்ல பச்சை கலர் பார்டர் போட்ட பட்டு சேலை கட்டி வைர நெக்லஸ் போட்டு வந்து உட்கார்ந்துருப்பேன் அப்படின்ட்டாங்க. இது அப்படியே திரிசா அவர்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸுங்க. அதை சொல்லி அந்தம்மா ஒரு கலாய்க்குது. இது பயங்கரமா கீழே இருக்கிறவங்கள கொண்டாடி தவிக்கிறாங்க. அந்தம்மா ஏற்கனவே இவர் சொன்னார்ல, கீழே உட்காந்து சிரியோன்னு சிரிக்கிறாங்க பாருங்களேன். എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ഉണ്ടാവും. എന്നോട് പ്രസിഡന്റ് ആകുമ്പോഴല്ല, CM ആകുമ്പോഴാണ് നനച്ചുകൊണ്ട് നമ്പി ഉണ്ടാവുന്ന എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിൽക്കുന്നു. கீழே உட்காந்து சிரிச்சுட்டு மேல வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. நான் வந்து பச்சை கலர் பட்டு சேலை கட்டி நான் வந்து முன்னாடி வரிசையில உட்காருவேன் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் அடிச்ச உடனே கூட்டமே கைதட்டி சிரிக்குது. அடுத்து வந்த நடிகர் அஜய் வர்கீஸ், எப்பா சாமிகளா கோர்த்து விட்டுறாதீங்கப்பா, முதலமைச்சர் CM சார், விஜய் சார், என் ஃப்ரெண்டு இந்த தியான் சீனிவாசன் பைத்தியம், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவர் ஒரு போர்டு ஓடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏயா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்தே வைக்க விட மாட்டாம ஆக்க போறீங்க சார், CM சார், என் ஃப்ரெண்டு ஒரு பைத்தியம், அவனுக்கு ஒரு கிறுக்க, அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு அவர் ஒரு போடு போட. கடைசியில் என்ன ஆகி போச்சு, மற்றவங்களுக்காக அரைக்குறையுமா புரிஞ்சிருக்கோம். கடைசியில வந்து அஜய் வர்கீஸ் வந்து போட்டு மொத்தமா ஓடிச்சு, நாங்க எல்லாம் பேசினது விஜய தாண்டா அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார். ஆக மொத்த களமும் நேற்று കേരള മുഴുവതും ഇത് പേസുപൊരുളായിരുന്നത്. പേടിക്കണ്ട, ഞാൻ CM ആകുമ്പോൾ ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്ന പോലെ തന്നെ വെള്ളയിൽ പച്ച കളർ ബോർഡറുള്ള സാരി ഉടുത്ത് ഡയമണ്ട് നെക്ലസ് ഇട്ട് കണ്ണിൽ ഈറനണിഞ്ഞ് ഞാനിന് വേണ്ടി ജയിലിരിക്കാൻ മുൻനിരയിൽ എനിക്കൊരു കസേര ഒഴിച്ചിട്ടുണ്ടാവില്ലേ ഞാൻ. അപ്പം ഇനി ഒരു കാര്യം എനിക്ക് മനസ്സിലായി, ഇനി തമിഴ്നാട്ടിലോട്ട് കയറാൻ പറ്റില്ല. അതുകൊണ്ട് എൻ്റെ പൊന്ന് CM സാർ, വിജയ് സാർ, എൻ്റെ കൂട്ടുകാരൻ എങ്ങനെ പറയുന്നത്, നൻപൻ, என் நண்பனுக்கு பைத்தியம், அதனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க மன்னிச்சிடுங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தம்பிகள், தாவேகா தம்பிகள் கடுமையாக இதுக்கு எதிர்வினையாட்டிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் பொய் இல்ல, நடக்காதது இல்ல, அதை அவங்க சட்டையரா கேலி பண்றாங்க. நமக்கு நல்லா தெரியுங்க, இதுக்கு முன்னாடியே பவன் கல்யாண் நம்ம பவர் ஸ்டார் ரேஞ்சில தான் வச்சிருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவருடைய கட்சி மீட்டிங்ல போய் கடுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசியலையே கேவலப்படுத்தினாரு, தமிழர்களே கேவலப்படுத்தினாரு. விஜய் போனாருங்க, நான் 15 வருஷம் தெருவில் அலைஞ்சேங்க, 15 வருஷம் அரசியல் இருக்கேன், நம்மளால முடியல, பொறாமையா இருக்கு. விஜய் போகவே இல்லை, பிரச்சாரத்துக்கு போகல, எதுக்குமே போகல, கட் அவுட் வச்சு ஹாலோகிராம வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டாரு பாருங்களேன். ఒకసారి నేను ఎందుకు నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన, వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు, నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది, అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ அங்க ஒண்ணு தெரியுதாங்க, தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற அத்தனை திரைத்துறையினரும் அரசியல் துறையினரும் தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இதுங்களுக்கு அறிவே இல்லை, அரசியல் அறிவற்றவர்கள். இதுவரை நம்ம குறித்து ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவாங்கப்பா, வீடுகள் தோறும் அரசியல் பேசுவாங்க, அவங்ககிட்டலாம் வந்து யாரும் நின்று ஜெயிக்க முடியாது, இப்படி பல பேரை நம்மளை கொண்டாடிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு.
இப்போ எப்பா இவங்க கிட்ட ஜெயிக்கிறதுக்கெல்லாம் பெருசா வேணாம்ப்பா, சினிமாவில் நடிச்சு புகழறியணும், ரெண்டாவது எதையாவது பொய் சொல்லணும், நான் மூணாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு அடிச்சு விட்டு பொய்யும் புரட்டுமா பரப்பி விடணும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு வீட்டுக்குள்ள வரைக்கும் இளைஞர்களை திரட்டி அவங்க அம்மாவை அப்பாவை வந்து போட்டு பொழந்து அவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். ரொம்ப சிம்பிளா ஜெயிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு என்று தமிழ்நாட்டினுடைய 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்ட அரசியலை காரி துப்பிட்டு இருக்கு ஒட்டுமொத்த திரைத்துறையும் தென்னிந்தியாவும். என்ன பண்ணுங்க, நம்ம அண்ணன் இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு சைட்ல போய் யாராவது சமூக வலைத்தளத்துல எழுதுனா கைது பண்ணியா, புடியா, செல்போனை புடுங்கியா அப்படின்ட்டு இருக்காரு. சாயந்தரம் அதைத்தான் பார்க்க போறோம். மகிழ்ச்சி தோழர்களே, பக்கத்துல இருக்கிறவங்களுக்காவது புரியுதுல.